அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு 2024ஆம் ஆண்டு மிக பெரிய அளவில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்க இருக்கிறது, கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம், கன்னிராசிக்காரர்களின் வாழ்வில் ஏற்றம் என்று அமையக்கூடிய விஷயங்களாகவும், கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் எந்தெந்த தருணங்கள் அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களில் வலிமை வாய்ந்த குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானத்தில் வலுவாக அமருகிறாருங்க. 9 குரு என்றாலே உச்சபட்ச நன்மை கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த வருடத்தில் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு 9 குரு வருகிறாருங்க. இது ஒரு மிகப்பெரிய அளவில் நன்மை அள்ளித்தரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த வருடம் முழுவதுமே சனி ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6இல் சஞ்சரிக்க போகிறாருங்க. 6இல் சனி அமோகமான வளர்ச்சி என்றே சொல்லலாம். அப்படிப்பட்ட வலுவான அமைப்பில் மாறியிருக்கக்கூடிய இந்த தருணம் நிச்சயமாக கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. 2024ஆம் வருடத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது கிரகநிலைகள் ஏற்படக்கூடிய மாறுதல் வாழ்வில் முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு விஷயங்கள் அமைகிறது. அதிலும் குறிப்பாக கிரகநிலைகளில் நிகழக்கூடிய முக்கியமான கிரக மாறுதல்கள் என்னவென்று பார்க்கும்போது மிக வலிமை வாய்ந்த தோஷமற்ற முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு ஏப்ரல் மாதம் முதல் பயிற்சி அடைய போகிறாருங்க. தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் ஏப்ரல் மாதம் முதல் சமகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்க போகிறார். ஏப்ரல் மாதம் வரை மேசராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு வலுவாக ரிஷபராசியில் அமர்ந்து சஞ்சரிப்பாருங்க. அவரது சமகிரகமான ரிஷபராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடும். ஏனென்றால் நவ கிரகங்களிலே சுக்கிரன் அதீதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவரின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய குருவால் எதிர்பாராத அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் அக்டோபர் மாதத்தில் வக்ரகதியில் திரும்பக்கூடிய குரு மீண்டும் ஜனவரி மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெற போறாருங்க. இது குருவினுடைய நிலையில் ஏற்படக்கூடிய மாறுதலாக பார்க்கப்படுகிறது. சனியினுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் மிக வலிமையாக தனது சொந்த ராசியான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. கும்பத்தில் சனி சஞ்சரிக்கும் போது குடகுடமாக பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது என்பது பழமொழி. அதிலும் தற்போது முழு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் ஏப்ரல் குரு பயிற்சி நடைபெறக்கூடிய தருணத்துல ஜூன் மாதத்திலிருந்து வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. நவம்பர் மாதம் வரை வக்ரகதியில் சஞ்சரிப்பார். அதற்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பாருங்க. இருந்தாலும் இந்த வருடம் முழுவதுமே கும்பராசியில் அமர்ந்து நேர்கதியிலும் வக்ரகதியிலும் சஞ்சரிக்க போகிறார் சனி. சனியின் அமைப்பு முழு ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பல்வேறு வகையில பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளும் தடையாக உள்ள காரியங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறார் ஆட்சி பலம் பெற்ற சனி பகவான். அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். இந்த வருடத்தின் பிற்பகுதியில் குருவின் சுப பார்வை மிக அதீதமாக மகரம், விருச்சகம் மற்றும் கன்னிராசிக்கு கிடைக்க போகிறதுங்க. குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குரு பகவானின் சுப பார்வை அதீதமான மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாது கோடீஸ்வர யோகத்தையும் நிறைந்து கொடுக்கிறதுங்க. சனி பகவானுடைய பார்வையும் பல்வேறு விதமான சிரமங்களை விளக்குகிறது. சனி 3ஆம் பார்வையாக தனுசு ராசியும் 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியையும் பார்க்கிறாருங்க. 10ஆம் பார்வையாக ரிஷப ராசியை பார்க்கிறார். சனியினுடைய பார்வை காரணமாக பல சிரமங்கள் நிச்சயமாக குறைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு ஆண்டாக 2024 அமைய போகிறது. இந்த வருடத்தில் முக்கியமான ராகு கேதுவின் கிரக அமைப்பை பொறுத்தவரைக்கும் ராகு மற்றும் கேதுவின் அமைப்பில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ராகு முழு பலத்துடன் இந்த வருடம் முழுவதுமே மீன ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. மோட்சக்காரகரான கேது கன்னிராசியில் வீற்றிருக்க போகிறார். இந்த 2 கிரக நிலைகளும் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் தான் பயிற்சியை சந்திக்க போகின்றன. எனவே இந்த வருடம் முழுவதும் பல்வேறு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் தான் ராகு மீன ராசியிலும் மோட்சக்காரகரான கேது கன்னிராசியிலும் சஞ்சரிக்க போகிறார். செவ்வாயின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் வருடத்தின் துவக்கத்தில் தனுசு ராசி
ராசியிலும், அதற்கு பிறகு மகரம், கும்பம், மீனம், மேஷம் மற்றும் ரிஷபம், மிதுனம் ஆகிய ராசிகள்ல சஞ்சரிக்க போகிறாருங்க. இந்த வருடம் முழுவதும் பல்வேறு இடங்கள்ல மாறி மாறி சஞ்சரிக்கக்கூடிய மங்களகாரகன், பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக சற்று ஏற்றம் இறக்கம் நிறைந்த ஆண்டாக தான் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது நவகிரகங்கள்ல மீதி இருக்கக்கூடிய 12 இடங்களிலும் மீதி இருக்கக்கூடிய கிரகங்கள் மாறி மாறி சஞ்சரிக்க போகின்றன. சூரியன், சுக்கிரன், சந்திரன் ஆகிய 4 கிரக நிலைகளும் 1ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடம் வரை மாறி மாறி சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் சில நேரத்தில் ஏற்றமும் சில நேரத்தில் சின்ன சின்ன தடையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை யதார்த்தமாக உறுதிப்படுத்துகின்றன. ஏற்றம் இறக்கம் நிறைந்ததுதான் மனித வாழ்க்கை, இன்ப துன்பம் கலந்ததுதான் மனித வாழ்க்கை என்று உணர்த்தக்கூடிய வகையில் சூரியன், சுக்கிரன், சந்திரன் மற்றும் புதன் ஆகிய கிரகநிலைகள் 12 இடத்திலும் மாறி மாறி சஞ்சரிக்க போகின்றன. இது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகின்றன. இப்படி 2024ஆம் ஆண்டில் கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க, கன்னிராசிக்காரர்களுக்கு முழு சுபகிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது வருடத்தின் துவக்கத்தில் அஷ்டமத்தில் வீற்றிருக்கக்கூடிய குரு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு பாக்கியஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. குரு பாக்கியஸ்தானத்திற்கு வருவது அனைத்து விதமான பணிகளிலும் முன்னேற்றமும் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் அனைத்து விதமான பணிகளிலும் பல மடங்கு வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் பல மடங்கு வளர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பு உருவாகுவதால் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாக மாற்றுகிறார். நவகிரகங்களிலே வலிமை வாய்ந்த குரு பகவான் சொந்தமாக வீடு, நிலம், வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. இது மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக நிரந்தர வேலை வாய்ப்பு, நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த பல விஷயங்கள், புதிய கட்டிட திறப்பு விழா என அனைத்துமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியை அள்ளித்தரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது. குரு பகவானுடைய இந்த சஞ்சார அமைப்பு உண்மையில் கடகராசியில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் கன்னிராசிக்காரர்களுக்கு ரிஷபராசியில் 9இல் அமரும் போது மிகப்பெரிய அளவில் இனிமையான நல்ல ஒரு பொற்காலமாக மாற்றி கொடுக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை 3, 5 மற்றும் ஜென்ம ராசிக்கு மிக அபரிவிதமாக கிடைக்கிறது. இது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாது இந்த வருடம் துவக்கத்திலிருந்து இறுதி வரைக்குமே சனி 6ஆம் இடமாகிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. சனி 6இல் சஞ்சரிப்பது கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார். எனவே சனி பகவானின் இந்த அமைப்பு காரணமாக புதிய வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் ரீதியாக அசூர வளர்ச்சி போன்ற அனைத்தும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. 5 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி மிக வலுவாக 6இல் அமர்ந்திருப்பது அமோகமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எந்த தொழிலை கையில் எடுத்தாலும் அதில் நிறைந்த காரிய வெற்றி பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது சனியின் பார்வை 4, 12 மற்றும் 9 ஆகிய இடங்கள்ல மிக அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தில் ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகு சப்தமஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. 7ஆம் இடத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார். அது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது ஜென்ம ராசியில் வீற்றிருந்தாலும் ஒரு விதமான யோகத்தை நிறைந்து கொடுக்கிறாருங்க. பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறுவதற்கான வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார். செவ்வாயின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மிக அதீதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் செவ்வாய் சஞ்சரிக்க போகிறாருங்க. சில சொத்து ரீதியான பிரச்சனைகள்ல சுமூகமான முடிவு கிடைக்கும். மற்ற கிரக நிலைகள் ராசியின் அதிபதியான புதன், சுக்கிரன், சூரியன் மற்றும் சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிப்பதால் சில நேரங்கள்ல ஏற்றமும் சில நேரங்கள்ல இரக்கமும் துன்பமும் கலந்த ஒரு நிகழ்வாக தான் பார்க்கப்படுகிறது. இன்ப துன்பம் கலந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை இந்த 5 கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இருந்தாலும் 9ற்கு குரு வரக்கூடிய இந்த தருணம் கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 9இல் குரு, 6இல் சனி அமோகமான வளர்ச்சி நிறைந்த ஒரு ஆண்டாக 2024 அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்.